ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா ஹரியை பற்றி அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஹரியை பற்றின சில ஆதாரம்லாம் கிடைக்கவும் அதை முத்துச்செல்வன்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ முத்துச்செல்வன் அவங்களும் ஹரியை தேடி அவங்களும் அலைஞ்சிட்ருக்கவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா முத்துச்செல்வனை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது அவங்க உயிரோடே இல்லாமல் இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய சட்டையெல்லாம் பக்கத்தில் ஏதோ ஒன்று கிடக்கிற மாதிரி இருக்குது. அப்போ யாருடைய சட்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது மகாலிங்கத்தோட சட்டையாக தான் இருக்குது. இதை பார்த்ததுமே முத்துச்செல்வனோட சந்தேகம் முழு பக்கமும் மகாலிங்க பக்கம் திரும்பிடுது. அப்போ மகாலிங்கத்திட்ட அங்கே கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த சட்டத்தை உங்களுக்கு தானே கேட்கும்போது உடனே மகாலிங்கம் இல்லைன்னு சொல்லவும் இப்போ மகாலிங்கத்தை வெளுத்து வாங்குறாங்க. மகாலிங்கமும் ஒரு கட்டத்தில் உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இது எல்லாமே நான் தான் பண்ணினேன், என் பொண்ணோட கதையும் இந்த ஹரியோட கதையை நான் தான் முடிச்சேன் அப்படின்னு மகாலிங்கம் உண்மையை போட்டு உடைக்கவும் இதை கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகவும் அப்போ பசுபதிக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிய வரவும் பசுபதி புவனேஸ்வரி கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதுக்குமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னா நீ சொல்லிட்டு இருக்கிற, மகாலிங்கத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் புவனேஸ்வரி, எல்லாத்தையுமே இந்த முத்துச்செல்வனும் இந்த மாயாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது சரிண்ணா நம்ம போய் அவரை போய் உடனே போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதி நேராக மகாலிங்கத்தை சந்திக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ முத்துச்செல்வன் வெளியே போயிருக்கவும் அப்போ கான்ஸ்டபிள் சொல்லுதாங்க, அதாவது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சீக்கிரமாக போயிருங்க, அவர் மட்டும் வந்தாக்கி என்னதான் திட்டுவார் அப்படிங்கும்போது உடனே புவனேஸ்வரி பசுபதி சரின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்தை பார்க்குறாங்க. என்ன மகாலிங்கம் இந்த மாதிரி நடந்து போச்சுது அப்படிங்கவும் இதை கிட்டதுமே மகாலிங்கம் அப்படியே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. அதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா மகாலிங்கம் சாருவோட கதையும் அவங்க ஹரியோட கதையும் முடிச்சிருந்தாங்க. முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மகாலிங்கம் ஐயோ என் பொண்ணோட கதையை நானே முடிச்சிட்டேன்னே, நான் சொல்ல கேட்காம இந்த மாதிரிக்கு இந்த ஹரியோட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தால, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னா நான் கேட்காம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டால, என் பொண்ணோட கதையை நானே முடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுது. எனக்கு இருந்ததே ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கும் ஒரு அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிதுன்னா நான் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் அவன் என்னன்னா ஒன்றும் இல்லாத அந்த பையனோட அவள் ஓடணும்னு சொல்லிக்கிட்டு முடிவெடுத்தா. இதனால தான் எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு மகாலிங்கம் அப்படியே பதட்டமாக நிற்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா மகாலிங்கம் அடுத்தது புவனேஸ்வரியை சந்திக்கிறதுக்காக வரவும் அப்போ புவனேஸ்வரி பசுபதியை என்ன மகாலிங்கம் இந்த இடத்துல அங்கே வந்திருக்கிறீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாருங்க போனா, இந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லையா, இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னா, ஆனால் நான் தான் அவளை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாததை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவள் வேற யாரையாவது லவ் பண்ணுவாள்னு எனக்கு தோணுது. ஆனாலும் அது நடந்துடக்கூடாது, நம்ம நினச்ச மாதிரிக்கு சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நம்ம நினச்ச மாதிரிக்கு அந்த ரகரம் குடும்பத்தை நம்ம பழி வாங்க முடியும். அதனால தான் அவளுக்கு நான் எடுத்து சொல்லி அவளை நாங்கள் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே மகாலிங்கம் தலையில் அடிச்சுக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன லிங்கம் என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மகாலிங்கம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு சாரு உங்களை பார்த்ததுக்கப்புறமா அவள் வந்துட்டு இருக்கும்போது அவள் ஹரியை சந்திச்சது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல முடிவு எடுத்துட்டாங்க. ரெண்டு பேருமே ஓடுறதுக்காக இருந்தாங்க. அந்த நிலைமையில தான் நான் உங்களை பார்த்தேன். அப்போ நான் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் சாரு கேட்குற நிலைமையில இல்லை, அந்த ஹரியும் கேட்குற நிலைமையில இல்லை. அதனால என் கையாலேயே அவங்க கதையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே பசுபதியும் புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இல்லைங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, சாருவோட கதையை நீங்கள் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கும்போது ஐயோ என் பொண்ணை நான் அப்படிலாம் பண்ணுவேன்னா, என் பொண்ணோட கதையை நான் முடிக்கல, அந்த ஹரியோட கதையை தான் நான் முடித்தேன். அது சாரு பார்த்துட்டா, அதனால் சாருக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ வெளியே சொல்லிடாதன்னு சொல்கிறதுக்காக சாருவை நான் துரத்திக்கிட்டு போகும்போது சாரு என்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஓடுனா. அப்படி ஓடும்போது ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டா. என் பொண்ணோட கதை என் கண் முன்னாடியே முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க தலையில் அடித்து அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன், எல்லா தப்புமே பண்ணினேன். ஆனால் அதை புரிஞ்சுக்காம அவன் என்னன்னா ஒன்றும் இல்லாத அந்த ஹரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறதுக்காக இருந்தா. என் பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது, அவள் பெரிய இடத்துல வாக்கப்படணும், அதை வச்சு நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தானே நினச்சேன். ஆனால் இப்படிலாம் நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் உடனே புவனேஸ்வரி மகாலிங்க நீங்கள் அழாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, ரெண்டு பேரோட கதையை நான் முடிச்சிருக்கிறேன்னு, நான் போய் சரணடைய போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே புவனேஸ்வரி தடுக்கிறாங்க. இல்லை லிங்கம் நீங்கள் போய் சரணடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, ரெண்டோரோட கதையை நான் முடிச்சிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நான் பண்ணின தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சேன்னு திருணும் அப்படிங்கும்போது இல்லை லிங்கம் நீங்கள் இதை தப்பே பண்ணலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டப்படி பார்த்தோம்னா சாருவோட கதையை முடிச்சது நீங்கள் கிடையாது, அந்த ரகுராமும் சீனு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மகாலிங்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பசுபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன புவனா நீ
சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம், அதாவது சாரு அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த ரகுராம பழிவாங்களான்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஆனால் சாருவோட கதை இப்படி பாதிலே முடிஞ்சு போன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இதை வச்சு அந்த ரகுராம் குடும்பத்தை நம்ம பழிவாங்கலாம், மகாலிங்கம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கப்போ உடனே மகாலிங்கம் வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க லிங்கம், நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை. உண்மையை சொல்ல போனால் சீனுவும் சாருவுக்கும் முதலே கல்யாணம் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக சாரு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு போயிருக்கவே மாட்டா. ஆக மொத்தத்தில் உங்கள் பொண்ணோட நிலைமைக்கு அந்த குடும்பமும் ஒரு காரணம். சீனு வந்து ஃபர்ஸ்டே வந்து சாரு கழுத்தில் தாலி கட்டியிருந்தா அவளுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா. ஆனால் அந்த மாயா தானே தடுத்து நிறுத்தி சீனுவும் மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தானே சாருவுக்கு இன்னைக்கு இந்த நிலைமையில ஏற்படுச்சுது. ஆக மொத்தத்தில் அந்த குடும்பமும் தான் காரணம் சாருவோட நிலைமைக்கு. நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை, அதனால தண்டனையை அவங்க தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்தை இந்த மாதிரிக்கு குழப்பி விட்டுறவும் மகாலிங்கமும் வந்து புவனேஸ்வரோட திட்டத்தில் அவங்கள சரணடைஞ்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு மகாலிங்கம் கேட்டுட்டு இருக்கவும் பசுபதி கேட்குறாங்க. உடனே புவனேஸ்வரி பார்த்தோம்னா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஹரியை ஒரு புதருக்குள்ளே தூக்கி வீசிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சாரு ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்தாங்களா, அவங்கள வந்து வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் ரகுராமும் சீனுவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சு அதை வந்து சாருவோட கையில் வச்சது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த மரத்தில் வந்து அவங்க தொங்க விடுறாங்க. அப்படி தொங்க விட்டுட்டு இருக்கும்போது சாரு கையில் ஒரு பிரேஸ்லெட்டையும் வைக்கவும், எதுக்காக சாரு கையில் இந்த பிரேஸ்லெட் வைக்கிற அப்படிங்கும் போது இந்த பிரேஸ்லெட் வந்து அதாவது சீனுவுக்கு போடுறதுக்காக மகாலிங்கம் வாங்கி வச்சாரு. அதனால தான் இந்த பிரேஸ்லெட்டை நம்ம சாரு கையில் வச்சுட்டோம்னா சீனு தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நம்ப வைக்கிறதுக்கு தான் இந்த ஆதாரம்லாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பசுபதியும் ஆமா போனா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து அதாவது சாருவோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே மாற்றி வைக்கிறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் மூளையாக செயல்பட்டது எல்லாமே வந்து புவனேஸ்வரி தான். அதை வந்து அவங்க ஃப்ளாஷ்பேக்காக அவங்க நினச்சி பார்க்கவும் அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, அதாவது எல்லா பிரச்சனைக்கு காரணம் ரகுராமும் சீனு தான் சொல்லி பழி போடுறதுக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணினீங்க. ஆனால் அந்த முத்துச்செல்வனும் மாயா வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இப்படி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து இது பண்ணணும். ஆனால் கடைசியில் இப்படி நடந்து போச்சுது அப்படின்னு புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே கடைசியில் கைங்குளமாக நீங்கள் இப்படி சிக்கிட்டீங்களே அப்படின்னு மகாலிங்கத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் மாட்டிக்கிட்டாலும் சரிதான், ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படிங்கிறத நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேம்மா, என்ன காப்பாற்றுறதுக்காக தானே நீங்கள் இப்படிலாம் பண்ணினீங்க. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட கதையை அந்த குடும்பம் தானே முடிச்சிருச்சுது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதனால் உங்களை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு மகாலிங்கம் சொல்லவும் இங்கே பாருலிங்கம், நீ உள்ளே போ, உன்னை எப்படி வெளியே கொண்டுட்டு வரணும்னு எனக்கு தெரியும், ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எங்கள் பேரை நீ சொல்லிடக்கூடாது அப்படிங்கும்போது இல்லைம்மா நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு மகாலிங்கம் சொல்லவும் அடுத்ததாக அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துச்செல்வன் வந்திருந்தாங்க. வந்ததுமே இவங்க எதுக்காக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் போட்டு திட்டவும் உடனே வந்து புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க. என்ன இவங்ககிட்ட என்னென்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதையாக போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துச்செல்வன் வரட்டவும் அப்போ புவனேஸ்வரி பசுபதியும் முத்துச்செல்வனை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அடுத்ததான் எங்கே பார்த்தோம்னா மாயா வந்து அவங்க ஜானகி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படிலாம் வந்து தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டான அந்த மகாலிங்கம் சார ஆசைப்பட்டபடியே அந்த பையனுடைய அவன் கல்யாணம் பண்ணி சேர்த்து வச்சிருக்கலாம்ல, இப்படி பண்ணிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மாயா வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இதில் மகாலிங்கம் மட்டும் வந்து சம்மந்தப்பட்டிருக்க முடியாது, இதில் வேற ஏதோ நடந்திருக்கலாம் அப்படின்னு மாயா வந்து சொல்லவும் அப்போ தானா வந்து சொல்கிறாங்க எப்படியோ மாயா இந்த விஷயத்தில் வந்து அப்பாவும் சீனும் சம்மந்தப்படலைங்கிற உண்மை வந்து முத்துச்செல்வன் சார் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, நம்மளுக்கு அது போகிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிரூபிச்சனால ரகுராமையும் சீனுவையும் வந்து அவங்க வந்து நிரபராதின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெளியே விடுறாங்க. அப்போ வந்து முத்துச்செல்வன் வந்து சொல்கிறாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் அதாவது முடிவுக்கு வந்தது காரணம் எல்லாமே மாயா தான், மாயாவில் தான் இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் வந்து வெளியே வந்திருக்கிறீங்க, நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் வந்து மாயாவை பார்க்குறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துச்செல்வன் அங்கேருந்து கிளம்புவோம். அப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் 2 பேரையும் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக ஆரம்பத்துலேருந்தே மாயா தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படிங்கவும் அப்போ ரகுராம் வந்து மாயாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்போ மாயாட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த கேஸில் இருந்து வேணால் எங்களை வந்து நீ காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அதுக்காக உன்னை மன்னிச்சிருவோன்னு மட்டும் நீ நினச்சிடாத அப்படின்னு வந்து ரகுராம் சொல்லவும் இதை கேட்டதுமே மாயா வந்து அப்படியே சோகமாக இருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி தான் காட்டுறாங்க. அப்போ பத்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சாருவோட இந்த நிலைமைக்கு என்ன இருந்தாலும் சரி தான், இவ்வளோ ஒரு காரணம் தான், சாரு கழுத்தில் மட்டும் என் பையன் அப்போமே தாலி கட்டியிருந்தோம்னா இன்றைக்கி சாருக்கு இந்த நிலைமையே வந்திருக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இன்றைக்கி என்னென்னா இந்த மாயாவை தலைமலை தூக்கி வச்சு அண்ணே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவளை எக்காரணத்து கொண்டு நான் மருமகளாகவே நான் வந்து அதாவது நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு
பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆமாக்கா சாருவோட நிலைமைக்கு அதாவது எங்கள் மாமா தான் காரணம்னு சொல்லலாம், ஆனால் ஒரு விதத்துலேயும் இவள ஒரு காரணம் தான். இவன் மட்டும் அன்னைக்கு தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தா சீனு வந்து சாரு கழுத்தில் தாலி கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லவும் இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழையபடிக்கு அவங்க ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா குடும்பத்தில் அடுத்த பிரச்சனை வந்து பத்மாவும் பார்வதியை ஆரம்பிக்கவும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்தை எப்படியாவது வந்து வெளியே வந்து கொண்டுட்டு வந்துன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. இப்போ மாயாட்ட வந்து அவங்க சீனை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுல அப்படிங்கும்போது இல்லை இன்னும் பிரச்சனை முடியல அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.